உன்னை விட்டு நீங்க தான் என்ன மன்னிக்கிறீங்க. அவர் அடிபடுறத பார்த்து என்னால சகிச்சுக்கிட்டு இருக்க முடியல. வள்ளி கிளம்பிட்டியா? ஒரே ஒரு நிமிஷம், ஐலைனர் மட்டும் போட்டு வந்துடுறேன். சீக்கிரம், இல்லைன்னா மூவி ஸ்டார்ட் ஆயிரும். வா. சாரிங்க, நெயில் பாலிஷ் போட மறந்துட்டேன், போட்டு வந்துடுறேன். 2 minutes ப்ளீஸ். சரி சரி, சீக்கிரம். இந்த பொம்பளைங்களை எங்கேயும் கிளப்பி கூட்டிகிட்டு போகிறது இருக்கேன், பசங்களுக்கு ரொம்ப கஷ்டம். போலாங்க. சரி, உங்கள் அம்மா கிட்ட மூவிக்கு போகிறத சொல்லிட்டீங்களா? அதெல்லாம் போகிறப்ப சொல்லிக்கலாம், வா. இப்போ உங்கள் அம்மா பாசமலர் படம் பார்த்து அழுதுகிட்டு இருக்காங்க. நம்ம மூவிக்கு போகிறோன்னு மட்டும் சொல்லி பாருங்க, அவங்க முகம் எப்படி மாறுதுன்னு. எங்கள் அம்மா ஒன்றும் மற்ற மாமியார் மாதிரி கிடையாது, பேசாமல் வாய முடிட்டு வரியா? ஓ அப்படியா, அதையும் பார்க்கலாம். அம்மா, என் உயிருக்கு மேலான என் தங்கையும் உன்னை விட்டு பிரிஞ்சு என்னால வாழவே முடியாது. மூவி பார்த்து அழற பழக்கம் இன்னும் உங்களை விட்டு போகலையா? சிவாஜி படத்தை பார்த்து அழுகாதவன்லாம் மனசு நாடா. நாங்கள் 2 பேரும் மூவிக்கு போயிட்டு வரோம். மூவிக்கா? என்ன திடீர்னு? இல்லை, கல்யாணம் ஆனதுலேருந்து அவளை வெளில எங்கேயும் கூட்டு போகல, அதனால தான். சரி, அப்போ தங்கச்சியும் கூட்டிட்டு போ. அம்மா, எங்கள் 2 பேருக்கு டிக்கெட் ஏற்கனவே போட்டாச்சு. தங்கச்சிக்கு சேர்த்து போட வேண்டியது அவன் பொண்டாட்டி போட வேண்டான்னு சொல்லிட்டாளா? இப்போ இதில் எதுக்கு என்ன இழுக்கிறீங்க அத்தை? நான் மூவிக்கே வரலன்னு தான் சொன்னேன். அவர் தான் கல்யாணம் ஆனதுலேருந்து போனது இல்லையேன்னு கூப்பிட்டு போகிறாரு. நான் திவ்யாவை கூட்டிகிட்டு போக வேண்டாம்னு சொல்லலை, அவளுக்கு டிக்கெட் போடுங்கன்னு சொல்லலை, போட வேண்டாம்னு சொல்லலை. அவளும் உங்களுக்கு கல்யாணம் ஆனதுலேருந்து எங்கேயும் வெளியில் கூட்டு போகலை, ஞாபகம் இருக்கா? சரி அத்தை, நான் ஒன்று கேட்குறேன். இப்போ திவ்யாவுக்கு கல்யாணம் ஆகி அவள் மாப்பிள்ளையோட வெளியில் போனான்னா அப்போ கூட என் அண்ணனையும் அண்ணியும் கூட்டிகிட்டு போங்கன்னு உங்களால் சொல்ல முடியுமா? என்ன சொன்னாலும் நம்ம வாயை அடைச்சிருதலே. சரி போயிட்டு வாங்க, நான் ஒன்றும் சொல்லலை. நான் எதுவும் பேசினா தான் உனக்கு பிடிக்காதே. இதையும் கேட்டுக்கோங்க, நாங்கள் 2 பேர் வெளியில் சாப்பிட்டு வந்துடுவோம், நீங்கள் உங்களுக்கு மட்டும் லஞ்ச் பார்த்துக்கோங்க. சரிம்மா, நாங்கள் வரோம். அப்படியே கடையில் 2 சாப்பாடு எங்களுக்கும் வாங்கிட்டு வந்துருங்கடா. நாங்கள் வர ஈவினிங் ஆயிரும், அவ்வளோ நேரம்லாம் நீங்கள் பசி தாங்க மாட்டீங்க, நீங்கள் செஞ்சு சாப்பிட்ருங்க. பார்த்தீங்களாங்க எப்படி பேசிட்டு போகிறாங்கன்னு? சரி, இப்போ என்ன, நான் போய் கடையில் ஹோட்டலில் வாங்கிட்டு வந்துடுறேன், உனக்கும் வேலை மிச்சம். அப்போ இங்கே இருக்கிற பழைய சோறை யார் சாப்பிட்றது? வெளியில் சாப்பிட்டா அதுக்கு ஒரு 100-200 யார் தண்டை செலவு பண்ணுறது? பேசாமல் வீட்டில் இருக்கிறதே சாப்பிடுவோம். ஒரு நாள் நல்ல சாப்பாடு சாப்பிட விட மாட்டாளே. என்னமோ சொன்னீங்க, உங்கள் அம்மாலாம் மற்ற அம்மா மாதிரி இல்லைன்னு. அவங்க வயசானவங்க அப்படி தான் பேசுவாங்க, விடு. எனக்கு டிவி பார்க்குற மூடே போயிடுச்சு, வாங்க போகலாம். நான் பார்த்துட்டு வரேன். என்னது? இல்லை, இந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறதேன்னு சொன்னேன். வள்ளி எங்க என்னை எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கா? நீ ஒழுங்காக பேசுனா அவள் ஒழுங்காக பேச போகிறா. அப்போ என் மேலே தான் தப்புன்னு சொல்கிறீங்களா? அப்படி சொல்லலை, உன் சைடு பார்த்தா நீ கரெக்டு, அவள் சைடு பார்த்தா அவள் கரெக்டு, அதை சொன்னேன். அம்மா, இன்னைக்கு என் ஃப்ரெண்டோட பையனுக்கு பர்த்டே, நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரேன். லஞ்ச் எனக்கு வேண்டாம்மா. ஏன்டி, பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு கேக்கு தானே தருவாங்க, அதுக்கு ஏன் லஞ்சு வேண்டான்ட்டு போகிற? என் செல்ல அம்மா, என் ஃப்ரெண்டு எங்கள் கேங் எல்லாத்துக்குமே பிரியாணி வாங்கி தரதா சொல்லியிருக்கா, அதனால் நான் அங்கே சாப்பிட்டுக்கிறேன். பாய். சரி சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடு. ஓகே மம்மி. வீட்டில் எல்லோரும் ஹோட்டலில் சாப்பிட்றாங்க, நம்மளும் ஹோட்டல்லே வாங்கி சாப்பிட்டுக்கலாம். அதெல்லாம் தேவையில்லை, பழைய சோறு இருக்குது, நீங்களும் நானும் அதை சாப்பிட்டுக்கலாம். சமந்தி எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்கும். உங்கள் பொண்ணு தான் ஊர் சுற்ற போயிருக்காளே, நீங்கள் இப்போ வந்திருக்கீங்க. உங்களுக்கு எப்பயுமே காமெடி தான், போங்க. மாப்பிள்ளை கூட தானே ஊர் சுற்ற போயிருக்கா? அப்போ உங்களுக்கு ஏற்கனவே தெரியும்னு சொல்லுங்கள் அவங்க படத்துக்கு போகிறது. ஆமாம் சமந்தி, நேற்று என் மக ஃபோன் போடும்போது சொன்னான். பாருங்க, அம்மா கிட்ட முத நாளே சொல்கிறா, மாமியார்கிட்ட போகிறப்ப ஏதோ போனால் போகுதுன்னு சொல்லிட்டு போகிறாங்க 2 பேரும். நீங்கள் முகத்தை தொங்க போட்டு என்ன ஆக போகுது? அது தெரிய வேண்டியவளுக்கு தெரியணும். நான் அதுக்கு வருத்தப்படல. நேற்று என் மக ஃபோனில் சொன்னா, நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி அவர் அவங்க அம்மா கிட்ட சொல்லிடுவாருமான்னு சொன்னா. அப்போ மாப்பிள்ளை தான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டாரோ?